தங்க வரதராஜன், டாக்டர் கலாநிதி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சம்பந்தமாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க எம்பிக்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாங்க. எய்ம்ஸ் 5 ஆண்டுகள் ஒரு மருத்துவ மாணவர் ராமநாதபுரம் கல்லூரியில் படிச்சுட்டு மதுரை எய்ம்ஸ்னு வெளியில் வர்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 ஆண்டுகளில் ஒரு கட்டடத்தை இந்த அரசால் கட்ட முடியாதா அப்படின்ற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறார். பிரதமருடைய பதிலில் பல்வேறு சாதனைகள் இருக்கு, குடியரசுத் தலைவர் உரையில் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எங்கே அப்படிங்கிற கேள்வி மதுரை எய்ம்ஸ்ல இருந்தே தொடங்குது. வணக்கம் சகோதரி சுகிதா. அதாவது ஏற்கனவே சொல்றேன், அதாவது கலாநிதி அவர்கள் எம்பிக்கு எல்லாமே தெரியும். ஆனா மனசாட்சியை ஏற்றுக்கிறாங்கன்னா பாராட்ட முடியாது. அது அவருக்கு தெரியும் இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான கட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இன்னைக்கு 25 கோடி பேர் வறுமையில மீட்டுக்கிறது உண்மையா நேரம் தருகிறேன் உங்களுக்கு. என்னுடைய நிறைவு வரணும், நீங்க குறிப்பிடுங்க. அது நீங்க பாத்துக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாமே தெரியும். ஒவ்வொரு சாமானியனுக்கு ஆட்சி. நீங்க ஒரு காலத்துல காங்கிரஸ் வெற்று வறுமை ஒழிப்பு என்பது ஒரு வெற்று கோஷமாக இருந்தது உண்மையா இல்லையா? நாட்டு மக்களுக்கு தெரியாதாங்க. தொடர்ந்து எங்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் ஏற வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரதமர் சொல்றாங்க. சாதாரண டீ வியாபாரி நரேந்திர மோடி இன்னைக்கு 16வது குடியரசு பதில் சொல்றதுக்கு நிச்சயமா நாட்டு மக்கள் எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா பாருங்க, ஒரு 4 கோடி பேருக்கு வீடு என்பதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஏழ்மைப்பட்டவர்களுக்கு தான் நம்முடைய இதை தெரிந்தாலும் இந்த வீடு கட்டும் திட்டம் எல்லாம் அதற்கு முன்பே இருந்தது. அதை தாண்டி வீடு கட்டும் திட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஒரு பிரதான கேள்வியை பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டே கடந்த ஆண்டு எழுப்பினார். அதாவது பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு பெயர் வச்சிருக்கிறீங்க, அதுல மாநில அரசுடைய பங்கும் இருக்குது, மாநில அரசு பெருவாரியான தொகையை கொடுக்குது அப்படிங்கறதையெல்லாம் சுட்டி காண்பித்தார். இப்ப இதை எந்த உரையில சேர்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது பல்வேறு திட்டங்கள்ல இணைந்து செயல்படக்கூடியதுதான், அதோட மாற்று கருத்து கிடையாது. சில இது மட்டும் தான் எக்ஸப்ஷனலா இருக்கும், அதோட மாற்று கருத்து கிடையாது. அந்த முன்னெடுப்பு அதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கழிவறை கட்டுறதுல உங்களுடைய பங்கு என்னன்னா, நீ நாட்டுல 12 கழிவறை என்பது நீங்க சாதாரண நிக்கலாம். உண்மையாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாருங்க, கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரி, உண்மையிலே எப்படா விடிய காத்தாலதான் அவங்க இது திறந்த இதுக்கு போகணும். வேற வழிகிட்ட கழிப்பறை இல்லைன்னு சொல்றேன். என்னடா எப்படா பொழுது போக. இது எவ்வளவு பெரிய ஒரு தந்தை சாணத்துல இருந்து பாருங்க, ஒரு சகோதர சாணத்துல பாருங்க. அதுல இருந்து அதுல எவ்வளவு ஒரு முக்கியம் என்பது நீ கழிப்பறை கூட சொல்லக்கூடாது. 12 கோடி பேருக்கு அவங்களுடைய கௌரவத்தை எவ்வளவு கவர்ந்துட்டு நீங்க பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பிரதான திட்டம் உங்களுடைய பிரதான திட்டமா அடுத்த, அதாவது பிரதமராக முதல் ரெஜியூம்ல பதவி ஏற்கும் போது அவர் சொன்னது, அடுத்த 10 ஆண்டுகளில் ஓபன் டெஃபகேஷன், திறந்தவெளி கழிப்பறையே இல்லாத தேசமாக இந்தியாவை மாற்றுவோம்ங்கிறது உங்களுடைய இலக்கு. ஆனால் 12 வருஷத்துல 12 லட்சம் கழிப்பறை அப்படிங்கிறதையே சாதனையா எப்படி நம்ம சொல்ல முடியும்? உங்க இலக்கையே நீங்க என்ன அடையல, நீங்க வைத்த முழக்கம் என்ன சொல்றீங்க? இது நீங்க சொன்ன முழக்கம் சார், பிரதமர் சொன்ன முழக்கம், பாஜகவுடைய முழக்கம். 12 கோடி கட்டி கொடுத்திருக்கோம். சாதாரண இல்ல. 4 கோடி வீடு, 12 கோடி கழிப்பறைகள். இன்னைக்கு ஜல்தி வேணும் வீட்டுக்கு 11 கோடி. 12 கோடி எங்க? நம்மளுடைய மக்கள் தொகை எங்க? சாதாரணமா நான் என்ன கேக்குறேன், நீங்க காங்கிரஸ் ஆட்சியோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஏதாவது அதுக்கான அடித்தளமா முன்னெடுத்தீங்க நினைக்கிறது. ஒண்ணு கூட ஏழைகளை பத்தி சிந்திக்காத கட்சிங்க. அதனாலதான் உங்களை தூக்கி எங்க உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக இன்னைக்கு எங்களை பார்த்து நீங்க விமர்சனம் பண்ணலாம். நாட்டு மக்களை கூட இருக்கிறாங்க. நாங்க நாட்டு மக்களுக்காக நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். 2 விஷயத்த உண்மையா பேசுவாங்க. சகோதரர் சொன்னாரு, 3 விஷயத்துல பதில் சொன்னாரு சகோதரி. என்ன கேட்டாரு, இந்த டாக்ஸ் பேயர்ல பாத்தீங்கன்னா 7 கோடி பேர் தான் பண்றாங்க, அதுல இவ்வளவு பேர் தான் பயனளிக்கிறாங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு 6.5 கோடி பேர் மேக்சிமம் டிடிஎஸ் சேர்த்துக்கினா 10 கோடி பேர் டாக்ஸ் பேர் வராங்க. இதுல 6.5 கோடி பேர் பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த பண்புல சேர்ந்து இந்த டாக்ஸ் பேர் இந்த அறிவிச்ச திட்டத்துல பலன் பெறாங்க. நான் கேட்கிறேன், இது அவர்களுடைய சேமிப்பு 8,000 இருக்கலாம் மாசம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் சேமிப்பு முதல்ல அவர் என்ன செய்வார்கள், உடனடியாக ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குவார். அப்ப அத்தியாவசிய பொருள் ஒரு பக்கம் நீங்க 12 லட்சம் உச்சவரம்பு வருமான வரிக்குன்னு உயர்த்துறீங்க. ஆனா தனிநபர் ஒவ்வொருவர் தலையிலையும் அது ஏழைகள்ல அன்றாடம் வாங்குற பொருட்கள்ல மறைமுக வரியா ஜிஎஸ்டியா நீங்க இதெல்லாம் கலெக்ட் பண்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் டாக்டர். அதாவது உயிர் காக்கும் கருவிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கால்நூடத்துக்கு கூட என்ன மாதிரியான அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட எப்படி ஜிஎஸ்டி வரி போடுறீங்கிறத அவர் துறை சார்ந்த அனுபவத்தையும் இங்கே முன் வச்சார்.
ரைட். அவருடைய அந்த கேள்விக்கு நான் முடிச்சுட்டு உங்க கேள்விக்கு பதில் தான் வரப்போறேன். அப்ப நுகர்வு சக்தி அதிகமாகுது, பணப்புழக்கம் அதிகமாகும், எல்லாருமே பலன்பட போறாங்க. அப்ப நாட்டுல மக்கள்கிட்ட வாங்கி சக்தி உயரும். அது குறிப்பா வேளாண் பொருளுடைய இது வந்து அதிகமாகுது எங்களுடைய பார்வை. கலாநிதிக்கு தெரிந்தால் கூட அதை பேச மாட்டார் ஒண்ணு. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல அவர் கேக்குறது ஒரு கால் வந்து நுடமாகி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அதற்கு கூட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட இங்க ஜிஎஸ்டி இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். அது ரொம்ப நுட்பமா அவங்க துறை சார்ந்து ஒரு கேள்வி. அம்மா நான் சொல்றேன், கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இப்ப என்ன சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை டைரக்டா டாக்ஸ் விதிக்கிறது ஒண்ணு, இன்கம் டாக்ஸ் வந்து கஸ்டம் டாக்ஸ் தான். ஜிஎஸ்டி என்பது மத்திய மாநில அரசுகள் இணைந்து பண்றது. நீங்க எப்ப பார்த்தாலும் தவறான இந்த எதிர்கட்சிகள் திமுக அதே மாதிரி குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நீங்களும் போய் உட்கார்ந்தா முடிவு பண்றீங்க. இது கவுன்சில்ல மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து பண்ற வரி 38 வகையான வரியை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேங்க, இந்த திமுக அடிக்கடி சொல்லக்கூடிய பொய்யில திரும்ப நான் கேட்கிறேன். இப்ப அந்த ஜிஎஸ்டில பாருங்க 71 விழுக்காடு வாங்குறது வந்து மாநிலம் தான் வாங்குது, நாங்க வாங்கல. எங்களுக்கு வந்து இதுல சொல்ற மாதிரி மாத்துதான் பேச 25 பைசா மத்திய அரசு ஆகுது. பாத்துங்க 50-50 அதுல மாநிலம் 50% வாங்கிடுது. அந்த 50ல இருந்து 41 விழுக்காடை எடுத்து இப்ப கொடுத்துட்டு தான் 71% வந்து மாநிலம் தான் வருது. நாங்க மட்டும் இப்ப கூட நிதியமைச்சர் கூட அழகாக சொல்லியிருக்கிறோம் இல்லவா, நிதியமைச்சர் கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இதுல கூட ஜிஎஸ்டில கூட 50% கொடுக்க பரிசீலனை இப்ப மத்தியத்துல இல்ல சகோதரி 29 ரூபாய் தான் மத்திய அரசு கிடைக்குது. அதுலதான் சாலை கட்டமைப்பா இருக்கலாம், ரயில்வே கட்டமைப்பா இருக்கலாம், அத்தனைக்கும் இந்த அரசாங்கம் செயல்படுது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சான்னு கேட்கிறேன். நான் விவாதிக்க தயார். ரயில்வே திட்டங்கள்ல 2009 இருந்து 2014 கொடுத்த 800 கோடி இன்னைக்கு ரயில்வே இன்னைக்கு எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாருல ரயில்வே அமைச்சர்கள் இன்னைக்கு எவ்வளவு கொடுத்துருங்கிறத. இந்த நிரப்பு 2025 வந்து 6,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். நான் வேணா படிக்கிறேன், எந்தெந்த இருக்கு கேட் கன்வென்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்கிறேன், டபிளிங் எவ்வளவு கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் படிக்க தயார். சாலை போக்குவரத்து ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்காக ஒரு தொகை வேணும் அப்படின்னு கேட்டதுல தொடங்கி மெட்ரோ ரயிலுடைய செகண்ட் ஃபேஸுக்கு இன்னும் திட்டத்தை ஒதுக்கலைங்கிற கோரிக்கையிலிருந்து பல கோரிக்கைகளை தேர்தலில் அவங்க பரப்புரையிலேயே முன்னெடுத்தாங்க. நீங்கள் வந்து இப்போ தேர்தலுக்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு இரண்டாவது முழு பட்ஜெட்டை, இதுதான் முழு பட்ஜெட், தேர்தலுக்கு பிறகு ஒரு முழு பட்ஜெட், இதில் ரயில்வே திட்டங்களில் குறிப்பாக இந்த 2 திட்டமும் இன்றைக்கு சென்னை மாதிரியான பெருநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலுக்கான பிரதான திட்டம். இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு சார்? அதாவது ஒண்ணு சொல்லிருங்க, இந்த நாட்டிலேயே 701 அமிர்த் பாரத் திட்டத்துல வந்து ஒதுக்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க கேட்க சென்னை மெட்ரோ நான் கேட்குங்க, இந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடிதான் அதிமுக ஆட்சியில அது மாநிலத்தோட ப்ராஜெக்ட் தான் இருந்துச்சு. இப்ப முதல்வர் போய் கேட்டார், எங்களால பண்ண முடியல, நீ வாங்க சொல்றப்ப ஸ்டேட் சென்ட்ரல் ப்ராஜெக்டா வந்திருக்கு. அதுக்கு உள்ளது நாங்க மெட்ரோ ரயில் அம்மா வேணா நீங்க மரத்துல பேசக்கூடாது. முழுக்க அது மாநில ப்ராஜெக்ட் தான் இருந்துச்சு. அது மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி சார் ஒரு மாநில பட்ஜெட்ல உள்ள ஒரு ப்ராஜெக்ட மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கேம்பெயினாவே அவங்க பண்ணாங்க? எப்படி சார் பண்ணுவாங்க? அது முதல்ல அது மெட்ரோ ரயில் வந்து மாநில அரசுக்கு மட்டும்தான் சொந்தங்கிறதுல வரதராஜன் ரொம்ப உறுதியா இருக்கிறாரா? இல்ல அப்படி நான் சொல்ல வேண்டாம். திட்டங்கள்ல அப்படிதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி அப்படிதான் அதிமுக ஆட்சி பண்ணது, இவர் ஆட்சின்னு சொல்ல வேண்டாம். அதன் பிறகு நாங்க என்ன எங்களுக்கு அதுல என்ன பண்ணணும்னு சொன்னா, நாங்க வந்து ஜெய்கா நிறுவனம், பல ஏசிய நிறுவனம், அதாவது கடன் உதவி பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி செய்யறதுங்கிறது வேற. அரசு திட்டத்துக்கான 2 அரசுக்குமான திட்டத்துல அரசுடைய நிதி என்பது வேற. நீங்க முதல்வருடைய இதை பேசுறத இதை வந்து திருப்பி விட உங்களுக்கு அனுப்புற பாருங்க. நீ உங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொன்னது இந்த 3 மாதம் தான் ஆகுது. அது 60,000 கோடிக்கு நாங்களே பங்கு கொண்டுட்டோம். அதை வெளியே என்ன தனித்தனியா கொண்டு வந்துருவோம். எய்ம்ஸ் வந்து கேட்டீங்க, எய்ம்ஸை பொறுத்தவரை சகோதரி நக்காருங்க, முதல்ல எய்ம்ஸ் பண்ண உடனே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தப்ப ஜப்பான்காரங்க வந்து இந்த ஆய்வுப்படுத்தி உள்ள வரல. எதனால தாமதம்? அதன் பிறகு நெல்லை கையப்படுத்த தாமதம். இப்படிதான் தாமதம் ஆச்சு தவிர இன்னைக்கு கொரோனா வரலையா சார்? மதுரையோட அறிவிக்கப்பட்டதுதான் பிலாஸ்பூர் எய்ம்ஸும். பிலாஸ்பூர் எய்ம்ஸ் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க ஜெய்கா நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்டு செய்யக்கூடிய திட்டம். அவர் சொல்றார், நாங்க வந்து தாமதம் என்று எதனால கேள்வி இலங்கை கையப்படுத்த
எல்லாம் கையப்படுத்த தாமதம் ஏற்பட்டுச்சு. நான் வேணாம் சொல்றேன், நான் உள்ள போயிருக்கிறேன், நான் பேராசிரியர் சீனிவாசன் உள்ளே போயிருக்கிறோம். இன்னும் 2021 நிச்சயமாக நாங்க வந்து இது பண்றவங்க மாற்று கருத்து கிடையாது. தாமதம் என்பது மத்திய அரசாங்கத்தால் இல்ல, தாமதம் என்பது நிலம் கையப்படுத்து பிளஸ் வந்து அவங்க ஆய்வு பண்றதுக்கு லேட்டா வந்தாங்க, அதுதான் தாமதம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பிரைவேட்ல தாமதம்ங்கிறத எப்படி சார் பார்க்கிறது? நில ஒரு பேட்ச், அதாவது 6 வருஷம் தான் அதிகபட்சம் எம்பிபிஎஸ், அது ஒரு பேட்சே முடிச்சிட்டு வெளியில வர போறாங்க அப்படின்னா கட்டடத்தையே பார்க்காம அவங்க 8th காலேஜ்னா அந்த பிள்ளைகள் மாணவர்களுடைய இதை நினைச்சு பாருங்க சார். அவங்களுக்குள்ள கல்வி தரத்தை அவருக்குள்ள எம்ஸ்ல என்ன கல்வியோ அதை எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாநிலத்துக்கு இன்னைக்கு உலக இந்தியாவிலேயே இதுதான் அவர்கள் பெருமையை கொண்டாட எங்களுக்கு பாஜக வந்து பிரேஸ் கிடைச்சிருன்னு நினைக்கிறாங்க. அதை வந்து மக்கள் குறிப்பிடுவாங்க. நான் நிலக்கப்படுத்தப்பட்ட ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரினே சொல்லிடலாமா? அத 2020 சொல்றோம் நிச்சயமாக 2020 திறந்துடும். அதாவது அவர் வந்து முதல்ல வந்து அந்த சொன்னது வந்து அந்த டாக்ஸ்ல வந்து 50% வருது அப்படின்னு சொன்னாரு. இது பல பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த வரி எப்படி பகிரப்படுகிறது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து 50-50, அதாவது 9%, 18% 9%. அதை பத்தி நாங்க சொல்லவே வரல. நாங்க சொல்றது வந்து இன்கம் டாக்ஸ் அப்படின்றது வந்து தான், அதாவது டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் ஈச் ஸ்டேட் அப்படின்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது தோராயமாக 60,000 கோடியிலிருந்து 80,000 கோடி வருடம் தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுக்கு செல்கிறது. அந்த 60,000 80,000 கோடி மாறுறதுல அந்த அமௌண்ட்ல வந்து போறதுலதான் அவர்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு 29, அதாவது இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 60,000 கோடி கொடுக்குறோம்னே வச்சுக்கோங்க. 60,000ல 30% அப்படின்னா எவ்வளோ? 18,000 கோடி தான் வந்து அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிறார்கள். மீதி வந்து அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தேவையான இதுல வந்து 14 எடுத்துக்கிறாங்க. அதே போல வந்து பெட்ரோல் விலை அப்படின்றது வந்து ஒரு காலத்துல 10 ரூபாய் அப்படின்றதுதான் ஸ்டேட் டாக்ஸ் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்றது. செஸ் அப்படின்றது வந்து 50 பைசா அப்படின்றது தான் இருந்தது. ஆனால் இன்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப பல வருடங்கள்ல வந்து 20 ரூபாய் ஸ்டேட் டாக்ஸ், 20 ரூபாய் சென்ட்ரல் டாக்ஸ், 20 ரூபாய் செஸ். அதாவது எப்படின்னா, இப்ப அவங்க சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்றதையும் டெவல்யூட் பண்ணுவோம். ஆனா இந்த 20 ரூபாய் 60 ரூபாய் அப்படின்றது வந்து வரியாகவே வருகிறது. மீதி இருக்கிற 40 ரூபாய் 45 ரூபாய் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு பெட்ரோலுடைய உண்மையான விலை. இந்த வரிகள் எல்லாம் போட்டு அவர்கள் வந்து அந்த மொத்த பணத்தையும் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அந்த செஸ்ன்னு போடுற அமௌண்ட்ல அவங்க கொடுக்க தேவையில்லை. ஆனா அவங்க சென்ட்ரல் டாக்ஸ்ன்னு சொல்லி இதுல வாங்குறாங்க இல்லைங்களா, இதுல இருந்து கொடுக்கறது தான். நாங்க ஜிஎஸ்டி பத்தியே பேசல. தயவு செய்து நீங்க வந்து ஜிஎஸ்டில 50% வச்சுக்கிட்டு 50% பேசாதீங்க. நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இன்கம் டாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி அதர் டாக்ஸஸ் அப்படின்றது வர்றது ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேரடியாக செல்கிறது. அந்த அமௌண்ட்ல இருந்து தான் அவங்க வந்து டெவல்யூஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது வந்து கர்நாடகாவுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியா கொடுக்குறாங்க. 1 ரூபாய் அவர்கள் கொடுத்தால் அவர்களுக்கு 16 பைசா நீங்கள் கொடுப்பது, தமிழ்நாட்டிற்கு 29 பைசா. அது ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது நாங்க இந்த வாட்டி வந்து அந்த ஆய்வாளர்களை பார்த்து வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல வந்து நீங்க மதுரையில வந்து எய்ம்ஸ் தரத்துக்கு நாங்க வந்து அங்கேயே நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன் நீங்க அப்புறமா எய்ம்ஸ் கட்டுறீங்க? ராமநாதபுரத்திலே தான் எய்ம்ஸ் தரத்துக்கு நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னா ராமநாதபுரத்தை எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை நீங்க சொல்றதுக்கு தயாரா? அங்க ஒரு, அதாவது நீங்க வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர் யாராவது மருத்துவக் கல்லூரி சேரணும், நீங்க எம்எம்சில வந்து சீட்டு கேக்குறீங்க. நான் கன்னியாகுமரியில இருக்கிற காலேஜ்ல சேர்த்துட்டு இங்க எம்எம்சி தரத்துக்கு இது இருக்கு, நீங்க இங்க படிச்சுட்டு வாங்க, நீங்க எம்எம்சில இருந்து வந்தீங்க இல்ல எய்ம்ஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க வரதராஜன், நீங்க அதை ஒப்புக்கொள்வீர்களா? இன்னைக்கு இல்ல திரு கலாநிதி உண்மையாக ஜீர்ணிக்க முடியாத நிச்சயமா வரலாறு நரேந்திர மோடி தமிழகம் வந்து நிரந்தரமா மனசுல இடம் முடிச்சுங்கிற ஆதங்கத்துல பேசுறாரு. மீண்டும் சொல்றேங்க, மாநில நிர்வாகத்தால் ஏற்பட்ட கோளாறு, அதற்கு ஜெய்கா நிறுவனத்தோட தாமதம் ஏற்பட்ட ஒரு அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நிலத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் சார். நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பதிலில் கூறியிருக்கிறார். நான் என்ன உங்களுக்கு அனுப்பிவிடணும். நான் கேக்குறேன், நீங்க தெரிந்து பேசுறது மக்கள் பார்த்துப்பாங்க, மாற்றம் கருத்து. அவர் ஒரு எம்பி இத ஒரு கேள்வியா எழுப்பி அதுக்கு ஒரு லெட்டரே துறை சார்ந்த அமைச்சர் வழங்கி இருக்கிறாருன்னு சொல்றாரு.
இப்ப பாராளுமன்றம் இப்ப ஜெயபிரகாஷ் நட்டா கூட நீங்க எங்களுடைய சுகாதார அமைச்சர் இருந்தவங்க இப்ப 2 மாதத்துக்கு முன்னாடி போன கூட்டத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? சரி சார், அதனால நீங்க உறுதி நீங்க வந்து ஜெயபிரகாஷ் நட்டா அவர் 90% முடிந்து விட்டதுன்னு சொன்னார் சார். அவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 90% முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. 90% ஒரு போல் சொல்லல, 50 விழுக்காடு முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்படி சொல்லல. நீங்க என்ன சொல்லி பாருங்க. அவர் சொன்னதை நான் சரி பேசலாம். வரதராஜன் நான் உள்ள போய் பார்த்தவங்க 50% முடிச்சிட்டுங்க. நீங்க வந்து குறிப்பிட்டீங்க வரதராஜன், நீங்க குறிப்பிட்டீங்க மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து மாநில அரசுடையது அப்படின்னு. நான் ஒரே ஒரு ஹெட்லைனை மட்டும் வாசிச்சு காமிக்கிறேன். அக்டோபர் 2024 3ஆம் தேதி எல்லா பத்திரிகைகள்லையும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெட்லைன். யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் phase 2 comprising 3 corridors, மாதவரம் டு சிப்காட், லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி bypass and மாதவரம் டு Solinganallur. The Union Cabinet, chaired by the Prime Minister Shri Narendra Modi, has approved the proposal of the Ministry of Housing and Urban Affairs for Chennai Metro Rail Project phase 2 comprising 3 corridors. இப்போ இது எப்படி சார் ஸ்டேட் ப்ராஜெக்ட்? இல்ல அதுக்கு நம்ம முதல்வர் கோரிக்கை வைத்தார், எங்களுடைய மாநில தலைவரும் கோரிக்கை வைத்தார். அதனால இன்னைக்கு வந்து நாங்க நீங்க வாங்க 2 பேரும் ஸ்டேட் பிரச்சனைட்டீங்க. நீங்க அது ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட், இது ஸ்டேட் பிரச்சனை. நீங்க இது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தது அவங்களுடைய இதுதான். மாநில கிட்டத்தட்ட 63,000 கோடி உண்மையாக இதுதான் ஸ்டேட் ப்ராஜெக்ட் தான். முதல்வர் எங்களுடைய மாநில தலைவர் கோரிக்கை வைத்தாரு. 2010 டிஎம்கே பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. 2011 வந்து அன்றைய அதிமுக ஆட்சியில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மோனோ ரயில் ப்ராஜெக்டா அதை மாற்றுவேன் என்று சொன்னார். அதன் பிறகு இதே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அவர் கண்டினியூ செய்து அவரே திறந்து வைத்தார். இன்னும் டைம் லைனை கூட சொல்லணும்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு முன்பு கடைசியாக கலந்து கொண்ட மத்திய மாநில அரசு நிகழ்ச்சி என்றால் அது மெட்ரோ பேஸை திறந்து வச்சதுதான், மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட். செகண்ட் மெட்ரோ என்பது நீங்க யாருக்கு வேணாலும் கேளுங்க. செகண்ட் மெட்ரோ வந்து இப்ப முதலமைச்சர் கோரிக்கை, எங்க மாநில அமைச்சர் கோரிக்கை பிறகு அதான் நாம 50-50 பண்ணிப்போம் சொல்லி வச்சிருக்கோம். தவிர அது முன்னாடி நாங்கள் உதவி செய்யறதா இருந்தா கடன் வாங்கி தான் இருந்துச்சு ஒண்ணு. அதுல வந்து முக்கியமான செய்தி இல்ல கதாநிதி முக்கியமான இதை வச்சாரு. நான் சொன்னேங்க, இப்ப பெட்ரோல் டீசல் வந்து சார் பல முறை எக்ஸஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். நீங்க போட்ட வாட்டை குறைங்க சார். நான் என்ன சொல்றேன், இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வர தயார், திமுக ஆதரிக்க தயாரா, காங்கிரஸ் ஆதரிக்க தயாரா? நான் இன்னைக்கு உலக நாட்டிலேயே ஒரே நாடு இந்த 5 ஆண்டுல பெட்ரோல் டீசல் ஏத்தாத ஒரே நாடு இந்தியா தான் என்பதை நீங்க உங்க பாராளுமன்றத்துல எங்களுடைய கூறி வந்து சொன்னதை நீங்க மறந்துடாங்க. பேசலாம்.